ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஆர்ஆர்பி குரூப் டியோட ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஈவினிங் 5 o'clockல ஆன்சர் கீயோட லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகும். 5 o'clockல இருந்து உங்களோட ஆன்சர் கீ வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் ஆஃப் லெவல் 1 கேட்டகரிஸ் நோட்டீஸ் ஆன் வியூயிங் சிபிடி ஹெல்டு ஃப்ரம் 27/11/2025 to 10/2/2026. Questions, responses and answer key and raising of objections if any to questions option answer keys. Computer based test for various post of level 1 categories against Zen number 8 2024 was conducted from 27/11/2025 to 10/2/2026. ஆர்ஆர்பி குரூப் டியோட சிபிடி எக்ஸாம் பாத்தீங்கன்னா 27 நவம்பர்ல இருந்து 10 பிப்ரவரி வரைக்கும் கண்டக்ட் பண்ணாங்க. In order to enable candidates who appeared in the CBT to view their questions, responses and answer keys, a link has been provided on the websites of RRB which will be active from 17/2/2026 at 17 hours to 23/2/2026 at 17 hours. அதாவது உங்களுக்கான ஆர்ஆர்பி குரூப் டியோட சிபிடியோட ஆன்சர் கீயை 17/2/2026 இன்னைக்கு ஈவினிங் 5 o'clockல இருந்து 23/2/2026 5 o'clock வரைக்கும் நீங்க செக் பண்ணிக்கலாங்கிறத இதுல சொல்லியிருக்காங்க. After viewing the details as above, objections if any regarding the question, options and answer keys can be raised by the candidates for which time schedule, fee and procedure is given below. நீங்க ஆன்சர் கீ செக் பண்ணும்போது ஏதாவது ஒரு கொஸ்டின்ல அப்ஜெக்ஷன் சொல்ல போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 4th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி, நீங்க ஆன்சர் பி தான் கரெக்டா போட்டிருக்கீங்க. ஆனா ரயில்வே டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு வந்து ஆன்சர் ராங்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணலாம். அதுக்கான ப்ரொசீஜர் தான் இங்க சொல்லியிருக்காங்க. டைம் ஷெட்யூல் பாருங்க. வியூயிங் ஆஃப் கொஸ்டின், ரெஸ்பான்ஸ், ஆன்சர் கீஸ் அண்ட் ரைசிங் ஆஃப் அப்ஜெக்ஷன் அகைன்ஸ்ட் த கொஸ்டின், ஆப்ஷன்ஸ் அண்ட் ஆன்சர் கீஸ் அண்ட் ஆன்லைன் ஃபீ பேமெண்ட். ஸோ 17/2/2026 17 ஹவர்ஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் ஆஃப் வியூயிங் ஆஃப் கொஸ்டின் பேப்பர், ரெஸ்பான்ஸ், ஆன்சர் கீ, ரைசிங் அப்ஜெக்ஷன் பாத்தீங்கன்னா 23/2/2026 5 மணியோட உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. கரெக்டா 6 டேஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 6 டேஸ்க்குள்ள உங்களோட ஆன்சர் கீ செக் பண்ணிட்டு அப்ஜெக்ஷன் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். அந்த அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுக்கு ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணணும். Fee for raising objections. The prescribed fee for raising objection is ₹50 plus applicable bank service charges per question. In case the objection is raised is found to be correct, the fee paid against such valid objection shall be refunded to the candidate after deduction of applicable bank charges. The refund will be made to the account from which the candidate has made the online payment. அதாவது இந்த அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுக்கு நீங்க ₹50 ஃபீஸ் வந்து பே பண்ணணும். சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரி அந்த கொஸ்டின் வந்து கரெக்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 4th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த ஆன்சர் வந்து கரெக்ட், ஆனா ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து ராங்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க வந்து அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்றீங்க. அப்படி அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணும்போது நீங்க சொன்னது கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த ரைஸ் பண்ண அப்ஜெக்ஷனுக்கு அந்த கொஸ்டினுக்கான மார்க்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்க பே பண்ண இந்த ஃபீஸும் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 5th கொஸ்டின் எடுத்துக்கலாம். இதோட ஆன்சர் வந்து சி, நீங்க வந்து பி சூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? ஆப்ஷன் பி வந்து சூஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க ராங் ஆன்சர் சூஸ் பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றீங்க. அப்ப இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா நீங்க ₹50 இந்த இது வந்து பே பண்ணணும். ஃபீஸ் வந்து பே பண்ணணும். சோ இப்போ இந்த இடத்துல நீங்க ரைஸ் பண்ணிருக்க அப்ஜெக்ஷன் வந்து ராங். சோ அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு மார்க் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க பே பண்ணிருக்க இந்த ஃபீஸும் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க ரைஸ் பண்ணக்கூடிய அப்ஜெக்ஷன் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கணும். நீங்க சொல்ற மாதிரி அந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிளஸ் அது போக இந்த ஃபீஸும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? ரீஃபண்ட் பண்ணுவாங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா மாஸ்டர் கார்டு, விசா, ரூபே கார்டு, ஸோ ஆன்லைன் பேங்கிங் மாதிரி கியூஆர் கோடு வழியாவோ நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? இந்த பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ப்ரொசீஜர் ஃபார் ரைசிங் அப்ஜெக்ஷன். The detailed procedure with necessary guidelines will be available in the link provided on the official websites of RRB. ஸோ ஆர்ஆர்பி வெப்சைட்லயே அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுக்கான ப்ரொசீஜர் வந்து கொடுத்திருக்காங்க. Candidates are advised to raise objection if any well before the final date and time 23/2/2026. இந்த டேட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்? உங்களோட அப்ஜெக்ஷன் வந்து நீங்க ரைஸ் பண்ணணும். சப்போஸ் 24ஆம் தேதி நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன், என்னோட ஆன்சர் கீழே வந்து என்ன இருக்கு, ஒரு கொஸ்டின் வந்து நான் கரெக்டா எழுதியிருக்கேன், அவங்க தப்பு போட்டிருக்காங்க. அப்போ நான் 24ஆம் தேதி அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா சோ அந்த டேட்ல அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு 17ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. இந்த 6 டேஸ்க்குள்ள தான் நீங்க என்ன பண்ணணும்? அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணணும். அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 23/2/2026 5 மணியோட க்ளோஸ் ஆகுது. ஆஃப்டர் விச் நோ ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் த கேண்டிடேட்ஸ் ஆன் த கொஸ்டின்ஸ், ஆப்ஷன்
keys, etc. will be entertained. The decision of RRBs on the objection raised shall be final and binding, and no further correspondence shall be entertained from the candidates in the matter. ஓகேவா? சோ இந்த 23ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க ரைஸ் பண்ணக்கூடிய அப்ஜெக்ஷனை வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சோ ஆர்ஆர்பியோட டெசிஷன் தான் ஃபைனல் அப்படிங்கறத இதுல சொல்லியிருக்காங்க. சோ இந்த நோட்டீஸ் இப்பதான் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு ஈவினிங் நீங்க உங்க ஆர்ஆர்பி குரூப் டியோட எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ வந்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுல ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த அப்ஜெக்ஷனும் ரைஸ் பண்ணிக்கலாம். 5 மணிக்கு லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். சோ லிங்க் ஆக்டிவ் ஆனதும் உங்களுக்கு அடுத்த வீடியோல எப்படி வந்து ஆன்சர் கீ செக் பண்றது, ரா மார்க் எப்படி கால்குலேட் பண்றதுங்க கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த வீடியோல உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்காங்க, எழுதியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இப்ப வந்திருக்கக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணிருக்கேன். என்டிபிசி எக்ஸாமுக்கும் நான் வந்து அப்ளை பண்ணிருக்கேன். எனக்கு மார்ச்ல என்டிபிசி எக்ஸாம் வரப்போகுது. எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல. லாஸ்ட் மினிட்ல இந்த என்டிபிசிக்கு நான் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த குரூப் டி எக்ஸாமும் நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்துருப்போம். சோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். சோ இந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. என்டிபிசிக்கு நான் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிக்கணும், 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிக்கணும், டெய்லி பேசிஸ்ல எனக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் ஆல் இன் ஒன் அப்படின்னா 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா 699 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. வேற எதுவும் உங்களுக்கு எக்ஸாம் பத்தி டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். சோ 5 மணிக்கு ரெடியா இருங்க. லிங்க் வந்து ஆக்டிவ் ஆகிரும். சோ எல்லாரோட ஆன்சர் கீ ரா மார்க் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். அதே மாதிரி 23ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க ஆன்சர் கீ செக் பண்ண முடியாது, அப்ஜெக்ஷனும் ரைஸ் பண்ண முடியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.